ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். சிம்ம ராசிக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். ஆல்ரெடி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் உச்ச குருவாக இருக்கிறாரு. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே வீட்டிலேயே சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ எந்த மாதிரி பலன்களை சுக்கிர பெயர்ச்சியில் இந்த ஒரு மாத காலத்துக்கு இந்த பெயர்ச்சி இருக்கும், சிம்மத்துக்கு எப்படி இருக்கும், இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சினால் என்ன ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி பொதுவாக அஷ்டமத்து சனி போகுது, 8ல் சனி போகுது, சனியோடு ஒரு பாக்கம் போய்கிட்டு இருக்குது. இப்போ சுக்கிரனுடைய மாத கிரகமான சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிரக பெயர்ச்சிகள் மூலமாக என்னென்னா, இந்த சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இடையூறு இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் அவங்களுக்கு அந்த இடையூறுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இப்போ ஆல்ரெடி அவங்க வீடு வாங்கியிருக்கலாம், இல்லை வெளியில் கடன் வாங்கியிருக்கலாம், ஒரு பக்கம் பணம் வரணும், இப்போ வராமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு போராட்டமான காலமாக இருக்குது இல்லைங்களா? இப்போ குரு மாறி இருக்கிறாரு, இப்போ 2வது சுக்கிரன் மாறு. இப்போ இந்த சுப கிரகங்கள் மாறும்போது, குருவும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம், இந்த கிரகம் மாறும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகமான நேரமாகவே சொல்லலாம். ஏன்னா இந்த 2 சுபகிரகம் வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பணங்கள் இருந்தால், வர வேண்டிய பணம் இருந்தாலும் பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கடன் தீரும்னு வைங்கவே, அதெல்லாமே இப்போ இந்த சிம்ம ராசிக்கு நடக்கும். கிரகங்களை இந்த சுக்கிரன் இம்பார்ட்டண்டான கிரகம். மாதத்துக்கு ஒருக்க மாறி பயிற்சி ஆகிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் இருப்பார். ஏன்னா இந்த கிரகங்கள் மாற்றங்கள்னால ஒவ்வொரு ராசிலையும் இப்போ இதே சிம்ம ராசியில் கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, ப்ரைவேட் வேலையில் இருப்பாங்க, சொந்த தொழில் பண்ணுவாங்க, வீடு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும். இதில் இந்த பணம் வராமல் இருக்கிறது சில இடத்துல என்னென்னா, ஒருத்தங்களோட பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் பிளாக் ஆகி பணம் வராமல் இருக்கும். இதை இப்போ இதில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தால் அந்த பணம் வரும். அப்போ மாதமானால் கரெக்டாக பணம் வருதுன்னா, கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போது மாதமான பணம் வந்துடும். வெயில் அடித்தாலும் காற்று அடித்தாலும் நமக்கு கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போது பணம் வந்துடும். அப்போ மாதம் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறது சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலம் இப்போ. அப்போ அதனால் அவங்களுக்கு பணம் வரும், ஆனால் பத்தாது. இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பணத்துக்கு கடனுக்கும் இல்லை சொந்த செலவுக்குமே சரியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் சுக்கிரன் இப்படி மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது அந்த பண வரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் சின்ன தொழில் பண்ணாலும் பெரிய தொழில் பண்ணாலும் அதோடைய பண்பு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்கும்போது சில நேரத்தில் இப்போ கொஞ்சம் ஒரு அதிர்ஷ்டமான நேரத்தில் என்ன ஆகும் தெரியுங்களா, கொஞ்சம் பெரிய பணம் வரும். ஒரு திருமணம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அந்த திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான பணத்தை வந்துடும். இப்போ இவங்க டெபாசிட் பண்ணியிருக்கலாம், இல்லை பேங்க் மூலிமா ஏதாவது லோன் போட்டுக்கலாம். இது எல்லாமே நடக்கும். இப்போ அவங்களுக்கு வீடு இல்லை, லோன் வாங்க முடியல, எதுவும் நடக்கலைனாலும் இப்போ அவங்க ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணாலும் இப்போ அவங்களுக்கு ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய நேரம் சுக்கிர பயிற்சி மூலம். இது இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தை தான் நம்ம சொல்லணும். கிரகங்களை பற்றி எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கிரக பெயர்ச்சியை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதை கண்ணில் பார்க்கவும் முடியாது. நம்ம பேசும்போது தான் கிரக பெயர்ச்சியில் கேட்க முடியும், மற்றபடி கண்ணில் பார்க்க முடியாது. கிரகங்களோட தசை காலங்கள் புத்தி காலம் வரும்போது தான் நமக்கு இருக்குண்டான சிரமங்கள், நமக்கு இருக்கிற சுபகாரியங்கள் நமக்கு உற்சாகத்தைப்படுத்தும். இப்போ நல்ல இடத்துக்கு பணம் வருதுன்னா நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருப்போம். இப்போ நமக்கு ஒரு பணம் வர வேண்டிய பணம் நம்ம வீட்டுக்கு பணம் வந்துருச்சுன்னா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் இல்லைங்களா? அப்போ ஒரு வீட்டுக்கு பணம் வரணும், அந்த பணம் வந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அப்போ அந்த மாதிரி பணத்தை கொடுக்கக்கூடிய காலம் தான் இப்போ சிம்மத்துக்கு. அப்போ அவங்களுக்கு கடன் இருந்தால் கடனை அடைச்சிடுவான். இதெல்லாம் கிரகங்கள்னால ஏற்படுறது. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி நடக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி நடக்காது. இப்போ 10 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 1 கோடி பேர் நடப்பாங்க. மற்ற இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுதான் கிரகங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவங்க வாங்கி வந்த வரங்கிறது. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு யோக பலன்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் பிறப்பிலேயே ஜாதகங்கள் 9 கிரகங்கள் நல்லா பவராக பாசிட்டிவாக இருக்கும். அதனால அவங்களுக்கு எந்த கிரகம் மாறினாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அவங்களுக்கு எதை பற்றி கவலைப்படல, ஜாலியாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. இது இந்த கிரகங்கள்னால வர்றது. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ராசி பலனில் பார்க்குறவங்க ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ராசி பலனில் பார்க்குற மற்ற பேர்களுக்கெல்லாம் அது ஏன் நடக்காமல் இருக்குன்னா, அவங்க பிறப்பு
ஜாதகத்தில் வந்து அவங்க செஞ்ச அவங்க தாத்தா பாட்டி செய்த சாபங்கள் பாபங்கள் இதெல்லாமே தொடர்ந்து தொடர்கதையாக வரும்போது அவங்க வயிற்றில் பிறக்கிற குழந்தைகளும் தோஷத்தோடையும் சாபத்தோடையும் பிறக்கும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமையே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் ஏற்படுத்திடும். அப்போ நம்ம ராசியில் மட்டும் நீங்கள் ராசி பலனை சொல்கிறாங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். கோச்சாரத்தில் ஒரு அமைப்பு வரும், ஜாதகத்தில் ஒரு அமைப்பு வரும். எப்பயுமே ஜாதக அமைப்பும் கோச்சார அமைப்பு வேற வேற. அந்த நம்ம பிறக்கும் போதே நம்ம ஜாதக அமைப்பு பவராக இருக்கும்போது கோச்சாரத்தில் வரும்போது அதிர்ஷ்டத்தை அதிகமாக அனுபவிப்பாங்க. இப்போ திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம்ல, ஒரு லாட்ரி சீட் திடீர் தானே அதிர்ஷ்டங்கிறது திடீர்னு வர்றது தான். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், லாட்ரி சீட் வாங்குவோம், அதிர்ஷ்டம் வரும். நம்ம பார்த்துருக்கோம்ல, எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கோம், பேப்பரில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், அதிர்ஷ்டத்தை எப்படிலாம் அனுபவிக்கிறாங்கன்னு போடுறாங்க. அவருக்கு எத்தனை கோடி விழுந்திருக்கு தெரியுமா, இவருக்கு எத்தனை கோடி வாங்கினார் தெரியுமா, 10 கோடி எத்தனை பேருக்கு விழுந்திருக்கு, 5 கோடி எத்தனை பேருக்கு விழுங்க, வெறும் 5000 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, ஒரு 25,000 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 1,00,000 எத்தனை பேர். இதெல்லாம் லாட்ரி சீட்டில் ஒரு அதிர்ஷ்டம். அதைத்தான் நம்ம அதிர்ஷ்டங்கிறது. அப்போ கிரக அதிர்ஷ்டங்கள் வந்து எப்போ வேணாலும் கொடுக்கும். நம்ம ஃபீல் பண்ணி நமக்கு நடக்கலாம் அப்படிங்கிறத காட்டிலையும் நம்மளுடைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம ஜாதக ரீதியாக வந்து கிரகங்களுடைய தாக்கங்கள் இல்லாமல் இருக்கிறோமா, கிரகங்கள் லாபங்கள் இருக்குமாங்கிறத பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கும் போது நமக்கு கிரகங்கள் யோகத்தை வழங்கும். கிரக யோகத்தை வழங்கினா தான் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் முன்னுக்கு வர முடியும். ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னாலும் கிரக சப்போர்ட் வேணும். 9 கிரகங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு IAS ஆக முடியும், ஒரு IPS ஆக முடியும். 9 கிரகங்கள் சப்போர்ட்னா தான் அரசு உத்தியோகத்தில் போக முடியும். 9 கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் மக்கள் மத்தியில் நம்ம மக்கள் ஆட்சி, மக்களாட்சின்னு சொல்கிறோம்ல, இப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறோம்ல, 9 கிரகங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் மக்களோட தொடர்பு அதிகப்படுத்தி அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். இப்போ அது மாதிரி தான் மக்கள் தொடர்பு அதிகமாக யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வாழ்க்கையில் பெரிய போஸ்டிங்க்கு போக முடியும். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து போஸ்டிங் வந்திருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னா மக்கள் சப்போர்ட்டு தான். அப்போ மக்களுடைய தொடர்பை ஏற்படுத்துறது கிரகங்கள் தான். அப்போ அந்த கிரகத்துடைய தொடர்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். அப்போ மக்கள் மத்தியில் நம்மளுடைய பெயர் ரீச் ஆகணும், நல்ல நேம் வரணும்னா கிரக ஒத்துழைப்பு வேணும். 9 கிரகங்கள் ஒத்துழைப்பு இருக்கனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட CM வந்து விஜய் சார் இருக்கிறாரு. அவர் பாருங்க புதுமையான ஒரு திட்டத்தை பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அது மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு திட்டம். இதெல்லாம் வந்து கிரகங்களுடைய சப்போர்ட்டு. அப்போ அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் வரத்தான் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்க முடியும். இப்போ நம்ம அரசியல் கட்சியில் இருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப வருஷம் நம்ம அரசியல் கட்சியில் போராடினாலும் ஏன் ஜெயிக்க முடியாமல் இருக்குன்னா, கிரக சப்போர்ட் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. 10 வருஷம்னாலும் 20 வருஷம் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும் நம்ம கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அரசு பதவி, அரசியல் பதவி நமக்கு தேடி வரும். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு லக்கில் கிடச்சுன்னா 1 வருஷம் இருப்போம், 6 மாதம் இருப்போம். தொடர்ந்து நம்ம அந்த பதவி அனுபவிக்கணும், தொடர்ந்து நமக்கு அந்த செல்வாக்கு கிடைக்கணும்னா கிரக சப்போர்ட் இருக்கும். அப்போ நம்ம ஜாதக ரீதியாக நம்ம கிரகங்களுடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இருக்கும்போது நம்ம பலவீனம் ஆகிறோம். மக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிரக பலவீனமாக இருக்கும்போது நம்ம அதை பார்க்கறது இல்லை. நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஏன் நமக்கு தோத்துட்டா என்ன காரணம், என்ன கிரகத்தினாலையா இல்லை சாபத்தினாலையா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதை கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தை வந்து அந்த கிரக கோயிலை போய் வழிபாடு பண்ணி தர்ம காரியங்கள் செய்யும்போது தான் நமக்கு நன்மை நடக்கும். இப்போ நம்ம தோஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தோஷம் விளக்குறதுக்கு என்ன பண்ணுறோம், மனுஷன் மூலியமாக தான் அந்த தோஷத்தை விளக்க முடியும். இப்போ நம்ம எதுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்குறோம், ஒரு கோயிலுக்கு அர்ச்சனை கொடுங்குறோம், ஒருத்தவங்களுக்கு பரிகாரம் பண்ண சொல்லணும், எதுக்குன்னா நம்ம விட்டு அந்த தோஷம் விலகும் போது அடுத்தவங்களுக்கு அது அவர் சாப்பிடாம தான் அவர் சாப்பிட்டாருன்னா ஒரு சந்தோஷப்படுறாருல்ல, அப்போ அந்த சந்தோஷம் நம்ம அந்த தோஷத்தை விளக்கும். ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த யோக பலனை ஏற்படுத்துறது, பசியோடு இருக்கிறவனுக்கு வந்து நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அவனுடைய சந்தோஷம் அளவு கிடந்த சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு வகையான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோஷம் விலகுது, அவருடைய வாழ்த்து நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து கிரக சப்போர்ட்னால தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிறு சிறு உதவிகளில் செஞ்சு பழகணும். அதில் நமக்கு நன்மை கிடைக்குது, தீமை கிடைக்குது, நம்ம ஒதுங்கக்கூடாது. நம்ம சிறு உதவிகள் செய்ய செய்ய கிரக சப்போர்ட்டுகள் நமக்கு வரும். எப்பயுமே வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் எத்தனையோ தவறுகள் வந்து இயற்கையிலேயே நடந்துரும். அந்த தவறுகள்லேருந்து நம்ம மனிதன் தப்பிக்கிறதுக்காக தான் சிறு சிறு உதவிகள் பண்ணுறது, தர்ம காரியங்கள் செய்கிறது, அன்னதானம் பண்ணுறது, உடைகள் வாங்கி கொடுக்கறது, படிக்கிற பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய தீமைகள் வந்து வராது. நம்ம அந்த தீமைகளை வந்து கிரகங்கள் தடுத்துரும்.
ஏன்னா கொடுக்குறதே கிரகம் தான். அப்போ கிரகங்கள் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட 5 ரூபா வருதுன்னா ஒரு ரூபாயை நீ கொடுத்து பழகுனா திரும்ப 10 ரூபாயை உங்களுக்கு கிரகங்கள் வந்து கொடுக்கும். அது தொழில் மூலியமாவோ பதவி மூலியமாவோ நம்ம பண்ணக்கூடிய வேலை மூலியமாவோ நமக்கு வந்து இப்போ வருமானத்தை கிரகங்கள் வந்து அபரிதமாக கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நமக்கு கிரகங்கள் ஒளிஞ்சிருக்கும். என்னென்ன யோகத்தை கொடுக்கறதுக்கு ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம தட்டி எழுப்பணும். எந்த கிரகத்தோடைய யோக பலன் நம்ம அனுபவிக்க பிறந்தோமோ அந்த யோகத்தை அனுபவிக்க விடாமல் இருக்கிறது இதே கிரகங்கள் தான். தோஷங்கள் கொடுக்கறதும் கிரகங்கள் தான், யோகங்கள் கொடுக்கறதும் கிரகங்கள் தான். அப்போ நம்ம ஒரு மனுஷன் நம்ம யோகத்தை அனுபவிக்கணும், நல்ல வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா அந்த கிரக சப்போர்ட்டு பார்க்கணும். அதை நம்ம சொந்த ஜாதகத்தில் தான் துல்லியமாக பார்த்து எடுக்க முடியும். இதில் நிறைய ஆய்வுகள் பண்ணி நம்ம செக் பண்ணுறோம். அதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கா என்னங்களாம் செக் பண்ணி பார்த்து தான் நம்ம அந்த கோவில் வழிபாடுகளே அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு நான் பயிற்சி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. இன்னைக்கு ஒரு தடவை போயிட்டு வரும்போது உங்களுக்கு உண்டான காரியங்கள்லாம் கைகூடும். இப்போ நீங்கள் திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு நல்ல வீடாகவே அமையும். எப்பயுமே ஒரு நல்ல வீடு நமக்கு அமைக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஜாதகத்துலேயும் சரி நம்ம உடல்லையும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வீடு அமையிறது, நல்ல இடம் அமையிறது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையிறது எல்லாமே இந்த மாதிரி சுக்கிரனால நமக்கு அமையும். அப்போ நம்ம உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நம்ம கிரக நிலைகளை பார்க்கும்போது நமக்கு தெளிவு கிடைச்சிரும். தெளிவு கிடைக்கும்போது நமக்கான ஒரு பரிகாரமாக இருக்கட்டும், நமக்கான ஒரு கிரக தடைகளாக இருந்தாலும் நீங்கிரும். அப்படி நீங்கும்போது நம்ம நினைச்சது வந்து நடக்கும். அது கிரகங்கள் நடத்தி கொடுக்கும். இது வந்து உண்மை. அப்படி உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லைவில் பார்த்துருக்க நேயர்கள் வந்து இப்போ நம்ம என்னுடைய லைவ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நேர்லேயும் வரலாம், ஆன்லைனும் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு துல்லியமாக கணிச்சு கொடுக்கப்படும். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.